வணக்கம் நண்பர்களே. இன்று பல தம்பதிகள் சந்தித்து வரும் முக்கியமான பிரச்சனையான குழந்தையின்மை பற்றி தெரிந்து கொள்வோம். குழந்தையின்மை என்பது பெண்களால் மட்டுமே ஏற்படுகிறது என்பது தவறான கருத்து. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரிடமும் இருக்கும் உடல்நல காரணங்களால் இது ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் சுழற்சி கோளாறு, பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ், கருக்குழாய் அடைப்பு, ஹார்மோன் சமநிலையின்மை, கருப்பை தொடர்பான சில பிரச்சனைகள் போன்றவை முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். ஆண்களை பொறுத்தவரை விந்தணு எண்ணிக்கை குறைவு, விந்தணுக்களின் இயக்கம் குறைவு, ஹார்மோன் மாற்றங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதிக மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை ஆகியவை காரணமாக இருக்கலாம். ஆனால் குழந்தையின்மை என்பது நிரந்தரமான பிரச்சனை அல்ல. சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை எடுத்தால் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். சித்த மருத்துவத்தில் உடல் தன்மையை ஆராய்ந்து உணவு முறை, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் தனிநபருக்கேற்ற சிகிச்சை முறைகள் மூலம் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவப்படுகிறது. நம்பிக்கையை இழக்காதீர்கள். சரியான மருத்துவ ஆலோசனையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் உங்கள் பெற்றோர் கனவை நனவாக்க உதவலாம். மேலும் தகவலுக்கு சுகம் சித்த மருத்துவத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.